வார்த்தையை பேசும்போது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து உங்கள் வாயில வைத்து வியாதிக்கு நேராகவும், உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு நேராகவும், குடும்ப பிரச்சனைகளுக்கு நேராகவும், உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற சகல சூழ்நிலைகளுக்கு நேராக நீங்கள் பேசும்போது உடனடியா சொன்ன மாத்திரத்தில் ஒன்றும் நடக்கிறது போல தெரியாம இருக்கலாம். ஆனால் அது அடி வேர்ல போய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள் அந்த மலைகள் ஆட்டம் கண்டு விடுகிறது. நீங்க பேசுற பேச்சுல இந்த எறும்பு போய் அடியில தின்னுது பாருங்க கட்டடத்தையே, அந்த மாதிரி போய் இந்த வார்த்தைகள் போய் அப்படியே அதை ஒண்ணும் இல்லாமல் அரிக்க பண்ணுகிறது. அந்த மலை அவ்வளவு பெருசா நின்றுது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆடும், லேசா அப்படி தள்ளன போத்துன்னு விழுந்துடும். அப்புறம் போட்டு மிதிச்சு அது பதற போல ஆகிட்டு போயிட வேண்டியதா, ஒண்ணுமே கிடையாது. வார்த்தைகளுக்கு அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருக்குது. ஆனா நான் பேசுறேன் ஒண்ணுமே ஆகலையேன்னு பார்க்க கூடாது. இந்த வார்த்தைகள் வேரோட பட்டு போக பண்ணுகிற வார்த்தைகள், அது அந்த அடி வேற டீல் பண்ணுகிற வார்த்தைகள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லியிருக்குது 15ஆம் வசனத்துல, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்றவைகளை கொண்டு போய் சுழல் காற்றவைகளை பறக்கடிக்கும். அதாவது எந்த விதத்தில் அந்த மலை ஆயிடும்னு சொன்னா, மலை போல இருந்தது, கடைசியில் இந்த கூர்மையான பற்களை உபயோகப்படுத்தி, இந்த வாயை உபயோகப்படுத்தி மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கி விட்டதுனால அதை ஒரு சும்மா தூசியை போல தூற்றி